அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. பிகாஸ் அவங்க தான் இன்னைக்கு எங்கள் இவ்வளோ பெரிய ஆளை உருவாக்குனது. தனியாகவே இருந்துட்டு ஜஸ்ட் பிக் சப்போர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆக்சுவலி. How much you miss her? Sorry. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். அவங்களோட இழப்பு ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் யோர் பிக்கஸ்ட் சப்போர்ட் யோர் மாம். கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசி ஆகும். கண்டிப்பாங்க. ஈவன் இப்போவும் பாண்டி ஸ்டோரி பார்க்கவும் சொல்லுவாங்க, இந்த சாரி கரெக்டாக இந்த மாதிரி பேட்டர்னில் சாரி போடு, ப்ளவுஸ் அப்படிலாம் போடாத, ப்ளெயினாக போடு, இதான் உனக்கு சூட் ஆகும், முடியே அந்த இந்த மாதிரி போடுற கிளிப் போட்டிருக்கேன். எல்லாமே இன் டீட்டெயில் எங்கள் மம்மி பார்ப்பாங்க. ஃபேமிலி சப்போர்ட் பற்றி பேசும்போது யோர் சிஸ்டர் ஆல்சோ வாட் ஹேப்பன் டு ஹர்? அவங்களுக்கு ஏதோ நீ சர்ஜரி அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டோம். இல்லை ஓவராலாக உங்கள் ஃபேமிலிலே நிறைய ஃபிலிமில் இருக்கிறவங்க அப்படின்னு இருக்கும்போது த டாபிக் ஆஃப் நெப்போட்டிசம் இல்லைன்னா த டாபிக் ஆஃப் கம்பேரிசன் ஒன்று வரும்ல, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு? சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று பாண்ட் இருந்தது. அதில் ஜெயிச்சவங்க வந்து ராதிகா. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட த எவர் கார்ஜியஸ் நிரோஷா மேம். ஹாய் மேம். ஆமாம், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் லைக் வி ஆர் சீயிங் நிரோஷா 2.0 அப்படின்னு சொல்லலாமா? எப்படி இருக்கு அவங்க அப்படியே மக்கள் வந்து வரவேற்கிறது எல்லாமே? ரொம்ப ஹாப்பி அண்ட் ஓகே, பேக் ஆன் ஃபிலிம்ஸ் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் லைக்ரா அவங்களுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் வரிசையாக 3வது நான் படம் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட் இந்த படத்துக்கு வர நான். கண்டிப்பாக. ஸோ லாக்டவுன் மேம், லாக்டவுன் அஃப்கோர்ஸ் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு இருந்தாலுமே உங்களோட லாக்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்களேன். எப்படி இருந்தது உங்களோட லாக்டவுன்? ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நாங்கள் வந்து நாளைக்கு மார்னிங் லாக்டவுன், அன்றைக்கி நைட் வரைக்கும் ஷூட் போயிருந்தோம். ஓகே. ஸோ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரே இதாக இருந்தது. பட் அது என்னவா இருக்குமோ அப்படின்னு தெரியல. பட் இதான் அது என்ன இருக்கோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வேறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் குட், இட் வாஸ் ஃபன் பீங் அட் ஹோம். ஓகே, பீங் அட் ஹோம் அப்படின்னு இருக்கும்போது பிகாஸ் லைக் யூ ஜஸ்ட் டுக் அ பிரேக் அண்ட் அதுக்கப்புறம் யூ ஸ்டார்டட் ஆக்டிங் அண்ட் திருப்பி ஒரு குட்டி ஒரு பிரேக் மாதிரி இருக்கும்ல, அது நீங்கள் எப்படி மென்டலி ஹேண்டில் பண்ணீங்க? இட்ஸ் ஓகே, பிகாஸ் ஐ நீடட் தட். அந்த பிரேக் எடுத்து உள்ளே வந்துட்டு இருந்தேன். படங்கள் பண்ணேன், பிரேக் எடுத்து டெலிட்ராமா பண்ணேன், பிரேக் எடுத்தேன். இப்போ படம் பண்ணிவிட்டு டெலிவிஷன் ரெண்டு சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ ஒரு அழகான ஒரு படம் லாக்டவுன் ட்ரெய்லர் பார்த்தோம். நிறைய வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து ரீச் பண்ணி நிறைய வரவேற்பும் வந்துட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக்கா பேனர் வந்து ஒரு பெரிய பேனர். யூ ஒர்க்கிங் அகெயின் அண்ட் அகெயின் வித் தெம். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு லைக்கா. பிகாஸ் கண்டினியூஸாக எப்படியும் ஒரு 10 படத்தில் பண்ணாலும் ஏதாவது ஒரு படத்தில் இருந்துடும் அவங்கள்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ரிப்பீட்டடாக வர ரொம்ப நல்ல விஷயம். எல்லாமே ஒரு வேரியேஷன் ஆஃப் நிரோஷா ஒரு படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி லாக்டவுன் பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். பிகாஸ் டைரக்டர் ஜீவா அண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் சொல்ல போகும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. உடனே அட்ராக்ட் ஆச்சு. பிகாஸ் இது ட்ரூ பேஸ் ஸ்டோரி மாத்திரம் இல்லாமல் தி வே ஜீவா நரேட்டட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், டிஃப்ரெண்ட் ஸ்கோப் இருந்தது அதில். அண்ட் சக்தி சார் மை கேமராமேன், எனக்கு அவர் நினச்ச பிசிசி தான் ஞாபகம். அவர் மேக்கப்பே போடுற மட்டும் இவரும் அதே தான். மேக்கப் போடாமல் வருவேன், ஆனால் அளவு வச்சு மேம் போட்டிருக்கேன் தப்பா நான் போடவே இல்லை அப்படின்னா போட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அந்த நேச்சுரல் அந்த கேரக்டருக்குள்ளே வாழ வச்சாங்க. ஸோ தட் வாஸ் சம்திங் நைஸ் அபவுட் திஸ் ஃபிலிம். லைக்கா எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த விஷயத்தில். பிகாஸ் நிரோஷா வேறு மாதிரி ஜென்ரலாக பார்த்துருப்பாங்க. இப்போ லைக்காவோட லால் சலாம் வேறு மாதிரி, அதில் ஒரு முஸ்லீம் கேரக்டர், இதில் டோட்டலி வேறு. ஸோ ஒரு நைஸ் ஃபீல், நைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நானும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பாக. when it comes to filmsனு ஒன்று இருக்குல்ல மேம், இன் ஜென்ரலாக இந்த கேள்வி கேட்கணும் இருந்தேன். பிகாஸ் லாக்டவுன் வந்து இட் இஸ் வே லாங் பேக். எப்போ இது ஷூட் பண்ணது? கொஞ்சம் லாங். ஸோ ஜென்ரலாகவே இந்த ரிலீஸிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம், எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து அந்த ரிலீஸிங் தான். அந்த ரிலீஸிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேங்க, ஆனஸ்ட்லி சொல்ல போனால். பிகாஸ் நானும் அனுப்பமாக தான்
நிறைய சீன்ஸ் இருக்கும். வி ஹேவ் அ குட் கெமிஸ்ட்ரி இன் திஸ் அண்ட் நான் ரொம்ப பிகாஸ் அதான் சொன்னேன்ல, வேற வெர்ஷன் ஆஃப் நிரோஷா இதில் நானே பார்த்துருக்கேன். பார்க்க பர்ஃபார்மிங் ஒரு ஸ்பேஸ் இருந்தது, நேச்சுராலிட்டி இருந்தது, அண்ட் நம்மளோட களத்தில் இறங்கி ஒரு நடிப்பு. ஜென்ரலாக கிளாமராக ஒரு மதராக வந்து நிற்கிறது வேற, டைலாக் பேசுறது வேற, ஒரு வில்லியா நின்று பேசுறது வேற. இது வந்து ஒரு லிவிங் கேரக்டர் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டட். ரொம்ப நாளாக ஐயோ இந்த படம் வரமாட்டதே, வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு நல்ல பேர் இருக்குமே. பிகாஸ் கதையும் நல்லா இருக்கு, எங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நான் ரொம்ப எதிர்பார்த்த படம் இது படம். கண்டிப்பாக. ஸோ அஃப்கோர்ஸ் லாக்டவுன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேரக்டரிஸ்டிக் பற்றி சொன்னிருந்தீங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்போது நாங்கள் ஒவ்வொன்றாமே பார்க்குறது ஒரு மாதிரி இது லவ்விங் மதர் அப்படின்ட்டு வந்து பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் லவ்விங் மதர் அப்படின்போது பாண்டியன் ஸ்டோர்ஸுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி லவ்விங் மதர். மோர் தென் யூ பீங் கால்ட் அஸ் நிரோஷா, பீப்புள் ஆர் காலிங் யூ அஸ் கோமதி அப்படின்னு தான். அது ஒரு உங்களோட ஒரு 2.0. எஸ், ஆமாம், அது ஒரு 2.0 வரவேற்பு தானே உங்களுக்கு. ஸோ எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் பீப்புள் கிடைக்கும் அப்படின்ட்டு? பாண்டியன் ஸ்டோரில் ஆனஸ்ட்லி எதிர்பார்க்கல. பட் ஐ நியூ அவங்களும் இதே மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ப்ராஜெக்ட் நான் ஒத்துக்கிட்டேன். கதை கேட்கும்போது ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை, அவங்கள மாதிரி இருக்கும் அந்த பேஸில். பிகாஸ் அடுத்த காமெடி வெர்ஷன் எல்லாம் பண்ண முடியும், யூ கேன் டூ இட் என்ற நம்பிக்கையில் எனக்கு பேசினாங்க. ஓகே, அந்த ஐடியா வச்சுருந்தேன். பட் ஐ மேட் ஷுர் அந்த ஐடியா அவங்க அழிச்சிடணுன்றதுக்கு தான் அதாவது வேற கோமத்தியா நானா மாற்றினேன் அதை. ஸோ பட் இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு போய்ட்டு நான் எதிர்பார்க்கல. பட் தேங்க்ஸ் மை ரைட்டர் அங்கேயும், பிகாஸ் நான் பண்ணுறதை பார்த்துட்டு ஷி ஸ்டார்டட் ரைட்டிங் மோர். ஸோ எனக்கு சீன்ஸாக அடிக்கிட்டே வந்தனால ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் தட் கோமதி நேம் இமிடியட்லி. குட் மதர் அண்ட் குட் மதர் இன் லா. அந்த மாதிரி யூஸ்வலி மதர் இன் லா வில்லியா இருப்பாங்க, மதர் வில்லியா இருப்பாங்க. இது ரெண்டுமே நல்லவ. கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஐ திங்க் மோர் தென் ஒரு மதர் இன் லா வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் லைக் ஒவ்வொரு சீக்வன்ஸும் அண்ட் ஒவ்வொரு பாண்ட் வித் ஈச் மருமகள். நிறைய பேர் வந்து எங்க மாமியாரும் இப்படிதாங்க, எங்க அம்மாவும் இப்படிதாங்க, நான் ஐயோ எங்க அம்மா இப்படிதாங்க, நாங்களும் இப்படிதான் லவ் பண்ணி ஓடி வந்தவங்க, இப்படிதாங்க, அப்படியே எங்க வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கீங்க. ஸோ ஐ வாஸ் வெரி நைஸ் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி, அவங்க குடும்ப மாமியார் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி. ஆனா யூஆர் ஆல்வேஸ் என்னன்னு சொல்றது, லைக் நிறைய இப்போ நீங்கள் அவார்ட்ஸ்லாம் வாங்கும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது என்னன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இட் இஸ் ஃபீலிங் லைக் ஹோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் வீட்டு அம்மா மோர் லைக் தே ஆர் கனெக்டிங் டு யூ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல வரவேற்பு தான். பிகாஸ் டெலிவிஷனில் வந்து நிஜமாக கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகலைன்னா அது கொஞ்சம் மிஸ்ஸிங். பிகாஸ் நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணேன். கடவுள் புனித ஆல் மை ப்ராஜெக்ட்ஸ் டிட் வெல், இன்க்ளூடிங் சின்ன பாப்பாலேருந்து சரி, தாமரை சரி, மின்னலே சரி, ஆர் யூ டேக் எனி ஆஃப் த ப்ராஜெக்ட் விச் ஹவ் டன், கடவுள் புண்ணியத்தில் வந்து ஐ பீன் கனெக்டட். இதில் கனெக்ட் ஆகிறது வந்து இட்ஸ் பிக் ஸ்கோப் தான். பிகாஸ் இட்ஸ் அ பெர்ஃபார்மிங் கேரக்டர் மாத்திரம் இல்லை, இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா. ஸோ எல்லாருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பாப்பானா நாங்கள் தான் டைட்டில் ரன் பண்ணுறதுனால எப்படி போய் லாக் ஆகிடுவோம். இது வந்து என்னதுன்னா இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா, நிறைய பேர் இருக்கும். ஸோ அதுவும் மீறி நம்ம ஒரு போய் ஐடென்டிஃபிகேஷன் எடுக்கிறது வந்து இட்ஸ் லிட்டில் டாஸ்க் தான். டாஸ்க்குன்னு சொல்கிறேன். அண்ட் டெலிவிஷனில் கொஞ்சம் டஃப் தான். பிடிக்கணும், அவங்க வீட்டு அம்மா மாதிரி, அவங்க வீட்டு மாமியார் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அது கொஞ்சம் ஜென்ரலாக பார்க்குறது வேறு, நம்ம அவங்கள போய் கனெக்ட் ஆகிறது வேறு. ஸோ அந்த கனெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில். இட்ஸ் அ நைஸ் திங். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களை வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்குற எல்லாருமே அப்படின்னு இருக்கும்போது உங்களோட ஃபேமிலி பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். டு கிக் ஸ்டார்ட் வித் வி ஆல் நோ லைக் ஹவு மச் என்னது ஒரு பெரிய பேக் போனாக இருந்தது வந்து யோர் மாம். ஸோ அவங்களோட இழப்பு ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் யோர் பிக்கஸ்ட் சப்போர்ட் யோர் மாம். கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசி ஆகணும். கண்டிப்பாங்க. ஈவன் இப்போவும் பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போம்னு சொல்லுவாங்க, இந்த சாரி கரெக்டாக இந்த மாதிரி பேட்டர்னில் சாரி போடு, ப்ளவுஸ் அப்படிலாம் போடாத, ப்ளெயினாக போடு, இதான் உனக்கு சூட் ஆகும், முடியே அந்த இந்த மாதிரி போடுற கிளிப் போட்டிருக்க, இந்த வரைக்கும் எல்லாமே இன் டீட்டெயில் எங்கள் மம்மி பார்ப்பாங்க. நான் நிறையா வந்து எனக்கு ஹன்ச் இப்படி நிற்கும். எங்கள் அம்மா சார் நேரம் நிற்கிறேன் நீ அப்படின்வாங்க. ஷீஸ் டு யூனோ இன்றைக்கும் வந்து நாங்கள்லாம் சின்ன பசங்க மாதிரி எங்களை பார்த்து பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, செய்வாங்க. அண்ட் ஷீஸ் கிரேட் அயன் லேடி. எங்களுக்கு அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. பிகாஸ் அவங்க தான் இன்றைக்கி எங்கள் இவ்வளோ பெரிய ஆளை உருவாக்குனது. தனியாகவே இருந்துட்டு ஜஸ்ட் பிக் சப்போர்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆக்சுவலி. ஹவ் மச் யூ மிஸ் ஹர்? சாரி நோ இஷ்யூஸ். யூ வாண்ட் சம் வாட்டர்?
சாரி. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் பற்றி பேசும்போது யுவர் சிஸ்டர் ஆல்சோ வாட் ஹேப்பன் டு ஹர்? அவங்களுக்கு ஏதோ நீ சர்ஜரி அப்படின்ட்டுலாம் கேள்விப்பட்டோம். இல்லை ஷி ஹேட் அ நீ இஷ்யூ அவ்வளோதான். ஸோ ஷி ஹேட் ஜஸ்ட் காட் அ சர்ஜரி டன். அது ஒரே பரபரப்பாக்கிட்டாங்க. ஆமா, ஏன்னா என்னாச்சு, ஹாஸ்பிட்டலைஸ், ராதிகா ஹாஸ்பிட்டலைஸ் ஜென்ரலி நீ இஷ்யூ இருந்தது. பிகாஸ் லாட் ஆஃப் அப்போ நிறைய டான்ஸு இது ஓடி விளையாடி அதில் கொஞ்சம் லைட்டாக வேரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நார்மல் சர்ஜரி ஷி ஹேட் டு கோ த்ரூ. ஓகே. ஜென்ரலி இதை நான் வந்து கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் வென் யூ கம்மிங் ஃப்ரம் அ ஃபிலிம் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும்போது, அண்ட் ஓவராலாக உங்கள் ஃபேமிலிலே நிறைய ஃபிலிமில் இருக்கிறவங்க அப்படின்னு இருக்கும்போது, ஒன்று த டாபிக் ஆஃப் நெப்போட்டிசம் இல்லைன்னா த டாபிக் ஆஃப் கம்பேரிசன் ஒன்று வரும்ல, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பேரிசன் அப்படி எதுவும் தெரியல. நாங்கள் தனியாக அப்போ அந்த காலத்தில் வந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று பாண்ட் இருந்தது. அதில் ஜெயிச்சவங்க வந்து ராதிகா நிரோஷான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அம்பிகா ராதான்னு சொல்லுவாங்க. அண்ட் வி வர் த லீட்ஸ். அப்போ நிறையா எங்களுக்கு தான் அந்த பெருமை இருந்தது. பானுப்ரியா நிஷாந்தின்னு சொல்ல முடியாது. பானுப்ரியா வாஸ் டேக்கன் ஆஃப், நிஷாந்தி டிட் டேக் ஆஃப் தட் வெல். ஸோ அதில் ஒரு தனி இது கம்பேரிசன்லாம் எதுவும் கிடையாது. கம்பேரிசன்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் இந்த நெப்போ கிட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல ஜென்ரலாக, அது வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து இவங்க மூலமா கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்து மக்கள்கிட்ட இருக்குல்ல. இந்த நெப்போட்டிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் அப்படி தானே உள்ளே வந்திருக்கோம். ஆனால் சான்ஸ் பொறுத்து தாங்க கண்டிப்பாக. எஸ். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.